பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிறு நாளில உங்களை நான் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள், சந்தோஷத்துக்குரிய நாள், பரிசுத்த நாள். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற, தேவனை தேடி வருகிற ஒரு நல்ல நாள். இந்த நாளில தேவனை யாரெல்லாம் நீங்க தேடுறீங்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக முதலாவது நாம் செய்ய வேண்டியது தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் இது. இந்த நாளில தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை, நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நிறைவா நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் கூட கொடுக்கப்படும் என்ற ஆசீர்வாதம். கூடன்னா இந்த கூட இல்லை, பிரைஸ் தி லார்ட். எக்ஸ்ட்ரா கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைப்படாது. ஆகையால் தேவனை தேடுகிற நபர்களாய் நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைப்படாது. ஒருவேளை கர்த்தரை தேடுற உனக்கு நன்மைகள் குறைப்படுற மாதிரி தான் இருக்கும், குறைவோடு நீ இருந்து தேவனை தேடி இருக்கலாம். அந்த குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில கர்த்தர் நிறைவாக்குவார். கவலைப்படாதீங்க. ஹாப்பி சண்டே. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நான் வழக்கம் போல நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேத பகுதியை, இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியை கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சத்தில் உண்மை. உண்மையை குறித்ததான வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளை, கொஞ்சத்துல நமக்கு உண்மை இருந்தால் அநேகத்திற்கு தேவன் நம்மை ஆளுகை செய்ய முடியாய் நல்ல அதிகாரியான ஒரு நல்ல போஸ்டிங் தேவன், பதவியை தேவன், ஸ்தானத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வேத பகுதியை நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் இங்க ஒரு பகுதி இருக்கு. கவனிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு புறப்பட்டு போனான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்ப 5 தாலந்து வாங்கினவனை கூப்பிட்டு கணக்கு கேட்கிறாரு. நான் உன்னிடத்துல 5 தாலந்து கொடுத்தேன், நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப 5 தாலந்து வாங்கணும் சொல்றான். இந்த எஜமானே, நீ கொடுத்த இந்த 5 தாலந்தோடு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 5 தாலந்து நான் சம்பாதித்தேன் என்று அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை எஜமானுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்படி சொல்றாரு, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். அப்ப கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு இந்த எஜமான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நான் கொடுத்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தல்ல, உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா வைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2 தாலந்து வாங்கினவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் உனக்கு 2 தாலந்து கொடுத்தேன், நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், எஜமானே, நீங்க கொடுத்த அந்த 2 தாலந்தோடு கூட இன்னும் 2 தாலந்து எக்ஸ்ட்ரா நான் சம்பாதித்தேன் எஜமானே. இந்த வார்த்தை சொல்லும் போது எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனை பார்த்து சொல்றாரு, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்
பிரவேசி என்றார். 2 தாலந்து வாங்கின 2வது நபரை கூப்பிட்டு சொல்லி கேட்கும்போது, நானும் 2 தாலந்த மேல சம்பாதித்தேன் என்று அந்த வார்த்தையை சொல்லும் போது எஜமானனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தார். அவனையும் பார்த்து சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. நல்ல கவனிக்க பார்க்கலாம். உண்மை உள்ள ஊழியக்காரன், நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். இப்ப 1 தாலந்து வாங்கினவனை பார்த்து கேட்கிறாரு, முன்னால வாங்கின நபர்கள் எல்லாம் மேற்கொண்டு சம்பாதித்தா சொல்றாங்கப்பா, உனக்கு நான் 1 தாலந்து கொடுத்தேனே, அந்த 1 தாலந்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், அவன் பயந்து, உமது தாளந்தை நான் நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவன் சொல்றான் பாருங்க, 1 தாளந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய், நீ கடினமுள்ள ஒரு மனுஷன், நீ வந்தியனா இதை திருப்பி கேட்பேன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க கொடுத்த இந்த தாளந்தை நான் பத்திரமா நிலத்துல போட்டு புதைச்சி வச்சிருக்கிறேன், உங்க தாளந்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுகிறான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்ததே, அப்படி இருந்தாலும் நான் வந்து என்னுடையதை வட்டியோடு நான் வாங்கி கொண்டிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. 30வது வசனத்துல வாசிக்கிறோம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அவனை பார்த்து சொல்றாரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். மற்ற 2 பேரை பார்த்து சொல்றாரு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரன். இவனை பார்த்து சொல்றாரு, பயன்படுத்தாத இந்த 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 நபரை பார்த்து சொல்றாரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியத்துல உண்மை உள்ளவர்களாக இருங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதத்திலேயே அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்காம, அந்த சம்பாத்தியத்தை வாங்கி ஜெபிச்சு பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கும் மற்ற காரியங்களுக்கும் நீங்க பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்க அதை டேலண்டா வைத்து பெருக்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1000 ரூபாய் உங்களுக்கு வருதுன்னா, 10,000 ரூபாய் உங்களுக்கு வருதுன்னா, அதை வச்சு ஒரே நாள் காலி பண்ணக்கூடாது. அதை வைத்து மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய காரியங்களை கவனிக்கலாம். நல்லா கவனிங்க. திறமையானவங்க கம்பெனியில வேலையும் செய்வாங்க, சில பேர் சைடு வேலையும் சைடு பிசினஸும் பண்ணுவாங்க. அவங்க கடுமையா உழைக்கிறதுனால குடும்பத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னொரு விஷயத்துல சொல்ல போனா, ஒவ்வொரு குடும்பத்துல பார்க்கும்போது புருஷன் ஒரு பக்கம் சம்பாதிப்பாங்க, மனைவி ஒரு பக்கம் சம்பாதிப்பாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் சம்பாதிப்பாங்க. அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உழைப்பாங்க. உழைச்சி சம்பாதிக்கிறவங்க உண்மையாகவே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடும் போது உனக்கு பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கு முதல் கர்த்தருக்கும், பின்பு உனக்கும் அதை நீ பயன்படுத்தும் போது மற்ற ஒரு பங்கை எடுத்து சேவ் பண்றதோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களை
நீ சேர்த்து வைக்கிறதோ மற்ற காரியங்கள் எதுக்காக பிசினஸுக்காக பயன்படுத்துறியோ அதை சரியா நீ பயன்படுத்த வேண்டும். வர சம்பளத்தை, வர சம்பாதியத்தை உடனுக்குடனே காலி பண்ணாம சிக்கனம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். இந்த வேத பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கறத சரியா பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை சரியா பயன்படுத்தாம போகும்போது நமக்குள்ள கொடுத்ததை ஆண்டவர் பிடுங்கிக் கொள்வார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது நீங்க பயன்படுத்தணும். கோல்கட்டு பேஸ்ட் பார்க்குறோம்ல, நம்ம தினந்தோறும் எல்லா வீட்லேயும் கோல்கட் பேஸ்ட் இல்லாமல் இருக்காது. அந்த கோல்கட் பேஸ்ட் ஓனர் அவர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எளிமையான முறையில் தான் அதை ஆரம்பிச்சார். ஒரு நல்ல கிறிஸ்தவ மனுஷன். அந்த கோல்கட் பேஸ்ட் ஆரம்பிச்ச அந்த மனுஷன் தேவ மனுஷனா இருந்ததுனால, கடவுள் பிள்ளையா இருந்ததுனால ஜெபித்து ஆரம்பித்தார். அவருடைய தொழிலை படிப்படியா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய தொழிலில் இருந்து வருகிற வருமானத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு என்று அதை கொடுத்தார். நாளடையில பார்க்கும்போது அவருடைய வியாபாரம், தொழில் அதிகமாய் வளர்ந்தது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பங்குல, எனக்கு கொடுத்த வருமானத்துல, எனக்கு கொடுத்த இந்த பணத்துல நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைச்சு இந்த காரியங்களை செய்தார். பின்பு அவருடைய தொழில் அமோகமாக வெற்றி பெற, அமோகமாக வளர்ந்து ஏற ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரர் லெவல்ல வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சார். இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய வருமானம் வந்துருச்சு ஆண்டவரே, இப்ப எனக்கு வந்திருக்கிற பங்கை ஒரு பங்கு நான் எடுத்துக்கிறேன், 9 பங்கு நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அநேக திருச்சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறாங்களாம். அநேக ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்களாம். அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்களாம். இந்த வார்த்தை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பங்கையும், வருமானத்தையும், நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரியாய். பிரைஸ் தி லார்ட். யாராய் இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாய் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய் இருந்தாலும், கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பங்கை, உங்களுக்கு கொடுக்கிற அந்த தாளந்தை, உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை நீங்க சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அநேகத்துக்கு அதிகாரியாய், எஜமானாய், ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆக கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். அதனால கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க. 100 ரூபாயில உண்மையா இருங்க, 1000 ரூபாயில உண்மையா இருங்க, 10,000 ரூபாயில உண்மையா இருங்க. இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கும்போது இன்னும் அநேகத்துக்கு அதிகாரியா கொடுப்பார். 20,000 ரூபாய் சம்பாதிக்க செய்வார், 30,000 ரூபாய் கொடுப்பார், 40,000 ரூபாய் கொடுப்பார், 50,000 ரூபாய் கொடுப்பார், 1,00,000 ரூபாய் வருமானத்தை ஆண்டவருக்கு தருவார். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல நீ உண்மை இல்லாத போகும்போது அநேகத்துக்கு மேல உன்னை எப்படி அதிகாரியாய் வைக்க முடியும்? முடியாது. அதனால ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு கொடுத்த கொஞ்சத்திலே நீ உண்மை இல்லாத இருக்கிறியப்பா, உன்னை நம்பி நான் எப்படி உனக்கு அதிகமான வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் பெருக்கி நான் உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கேட்பார். இந்த ஞாயிறு நாளில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளத்தை பயன்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்துங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பினை பயன்படுத்துங்கள். God bless you. கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்கள் அநேகத்தின் மேல் ஆளுமை செய்வார்கள், அதிகாரம் செலுத்துவார்கள். God bless you. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க, அநேகத்துக்கு ஆண்டவர்கள் அதிகாரியா மாற்றுவார், நல்ல ஓனரா மாற்றுவார். God bless you. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். கொஞ்சத்தில் உண்மை,
என்ற வார்த்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நாங்க உண்மை உள்ளவர்களாய் இருந்து தேவனுக்கு, என் குடும்பத்திற்கு, மனைவி பிள்ளைகளுக்கு, எனக்குரியது தவிர்த்து மற்ற ஏழை எளிய மக்களுக்கு என்று அதை சரியாய் பயன்படுத்தும் போது இன்னும் அநேகத்துக்கு அதிகாரியாய் ஆளுமை செய்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது இன்னும் அநேகத்துக்கு எங்கள் அதிகாரியா வைக்கிறீங்க, கொடுக்குறீங்க. நன்றி. நீர் கொடுக்கிற தாளந்தை, நீர் கொடுக்கிற வருமானத்தை, நீர் கொடுக்கிற கிருபைகளை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதி, வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you, God bless you, God bless you.